Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு, நீங்கள் மேலகர வசனத்தை வாசிங்க. யோவான் 13:21 சொல்றாரு, இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அன்பானவர்களே, இது இயேசு சொல்றாரு. இயேசு சொல்ற மாதிரியே பிசாசும் இந்த வசனத்தை சொல்றான். அது தெரியுமா உங்களுக்கு? இயேசு இப்படி சொன்ன மாதிரி பிசாசும் இதே மாதிரி ஒன்று சொல்றான். இந்த வசனத்தை அப்படியே மாற்றி படிக்கிறேன் பாருங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்புன்ற மாதிரி பிசாசு இவைகளை சொன்ன பின்பு அவனும் ஆவியில் கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சி சொன்னான். பிசாசும் சொல்கிறான், பிசாசை காட்டி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு பிசாசு சொல்கிறான். அந்த ஒருவன் யாருன்னா இயேசு தான் பிசாசை காட்டி கொடுத்தார். அதாவது இயேசு பிசாசை காட்டி கொடுத்து பிசாசுகிரி ஆகிக்கிறாரு. மனுஷன் இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவே அழிச்சிடறான். பிசாசு இயேசுவை காட்டி கொடுக்குறாரு, இயேசு பிசாசு காட்டி கொடுக்குறாரு. நீ யார் கூட சேர? பிசாசோடு சேர்ந்துன்னா உனக்குள்ளே இருக்கிற இயேசுன்னு ஆசீர்வாதத்தெல்லாம் காட்டி குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். நீ இயேசுவோடு சேர்ந்தா பிசாசுகிட்ட அழிச்சிடுவேன். எப்படி சௌக்கியம்? அல்லேலூயா. அதனால எதுல பிசாசை காட்டி குடிச்சுன்னா நீ நல்லா இருப்ப, பிசாசுகிரி ஆகிடுவ. இயேசுவை காட்டி குடிச்சு நின்னாக்கா நீ வாழ்நாளெல்லாம் வேதனையோடு இருப்ப. இயேசுனாக்கா ஆசீர்வாதம் அர்த்தம். சுக பல ஜீவன் ஐஸ்வர்யம் மகிமைக்கான எல்லாத்தையும் பிசாசு அழிச்சிடுவான் இயேசு காட்டி குடிச்சினா. ஆனால் பிசாசை காட்டி குடிச்சின்னா தேவதை பசுத்தாவி பிசாசுகிரி எல்லாம் அழிச்சு, வியாதி வறுமை தரித்திரம் எல்லாத்தையும் அழிச்சு ஒன்று ஆசிர்வதிச்சுக்கார். அதனால் அன்பானவர்களே, பிசாசை காட்டி கொடுக்க தெரிந்து கொள்ளுங்கள். உனக்குள்ளே இருக்கிற பிசாசு, உனக்குள்ள இருக்கிற பாவம், உனக்குள்ள இருக்கிற சாபம், உனக்குள்ள தரித்திரம், உனக்குள்ள இருக்கிற பாதாளத்தை காட்டி கொடுக்க தெரிந்து கொள். அது எப்படி காட்டி கொடுக்க முடியும்னா, முதல்ல நீ இயேசுக்குள்ளே வரணும். இயேசு எங்கே போனாலும் பிசாசை காட்டி கொடுத்து அது கிரியல் ஆயிடுச்சு இருந்தார். பிசாசு எங்கே போனாலும் யூதாசோடு சேர்ந்து பிசாசு இயேசு காட்டி கொடுத்துங்க. இயேசு போய் காட்டி கொடுக்கலாமா? இந்த யூதாசு பிசாசோடு சேர்ந்து யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்னு இருக்கும். உடனே இயேசு சொல்கிறா, நீ செய்து சீக்கிரமாக செய்வானதுமே போய் பரிசெய சரிசெய வேத பாரணெல்லாம் கூட்டின்னு வந்துட்டான் யூதாசு காட்டி கொடுக்குறதுக்கு. ஏன்னா சாத்தான் உள்ளே இருக்கிறதுனால இயேசு காட்டி கொடுக்க போய் காட்டி கொடுத்துட்டான். இயேசு சிலுவையில் அழிச்சிட்டான். இவனும் தற்கொலை பண்ணி நாட்டுக்கு பாதாளத்துக்கு இவனும் அழிஞ்சு விட்டான்.
யூதாசம் நாட்டு கொண்டு சேர்த்தானுக்குது. இவனும் எஞ்சி விட்டான், இயேசுவையும் காட்டி கொடுத்து இயேசு சிலுவையில் அறியும். இந்த இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில் ஜீவனை பாவத்துக்கும் மரணத்துக்கும் பரிகார தேவன் தனக்கு முழு ஜீவனை கொடுத்து பிசாசு தள்ளி 3ஆம் நாள் எழுந்து வந்துட்டார், உயிரோடு எழுந்து வந்துட்டார். இயேசு எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்குறான். அதனால் இயேசு தலைமையில் கை வச்சுன்னு அப்படியே இல்லை 3 நாளில் வெளியில் ஆகி வந்துட்டார் பிசாசு கிட்டது, பாதாளத்துலேருந்து. அதுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அது கொடுத்தாரு. யாருக்கு? பிதாவையும் முடிக்கல ஆவியை பற்றி ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. ஈட்டியால் குத்துறவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உணர்த்து கொடுத்தாரு. 3 நாள் பிசாசு கிட்டேருந்து வெளியே வந்துட்டார் பாதாளத்துலேருந்து. அப்போது பிசாசும் கிரி அழிக்கிறதுக்கு இயேசு என்ன பண்ணார்? இதில் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பிதாவே உம்முடைய ஆவியை வைத்து ஜீவனை விட்டார். ஈட்டியாளுக்கு ஆவியை வைத்து ஜீவன் 3ஆம் நாள் பிசாசை காட்டி விட்டு பிசாசு சாப பாவம் மன பாதத்தில் அழிச்சு பிசாசு கிரியில் அழிச்சு பசுத்தாய் வந்து தேவதூதர் வந்து கல்லெல்லாம் 3ஆம் நாள் உயிரோடு இருந்து உலகத்தையே கொள்ள பரலோகத்தும் போய் சேர்ந்தார். அது விளங்கிச்சா? விலங்குகள் தான் இந்த செய்தியை திருப்பி கேளு. ஒரு மனுஷன் பிசாசோடு சேர்ந்து கொண்டால் இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவின் கிரியிலெல்லாம் அழிச்சிடுவான். தேவி நீதி உயிர்த்தது ஆசீர்வாதம் மகிமை காண பரலோகத்தில் அழிச்சின்னு இருப்பான். பிசாசு திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வரான். ஏன்னா மனுஷன் பிசாசோடு சேர்ந்துட்டான். யூதாசு சாத்தானோடு சேர்ந்து இயேசு காட்டி கொடுக்குற வேலையை பார்த்தான். இந்த இயேசுவோடு ஒரு மனுஷன் சேர்ந்தானா, இயேசு நானே வழியும் சத்தியமாக ஜீவனமாக அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு உணர்த்து கொடுத்தா பிசாசெல்லாம் காட்டி கொடு பிசாசுகிரியெல்லாம் ஆய்க்கிறோம்னா மாட்டிடுவாய். ஆமாம், ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பிசாசை எப்படி காட்டி கொடுக்க முடியும்? அந்த பிசாசை நீ எப்படி அழிக்க முடியும்? உன் மனைவிக்குள்ளே, உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே, உன் பேர பிள்ளைகளுள்ள, உன் தாய் தகப்பனுக்குள்ளே, உன் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற பிசாசை நீ எப்படி காட்டி கொடுப்பா? ஏசு எப்படி காட்டி கொடுத்தார்? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவரத்தே கொடுத்தார். உடனே பிசாசை காட்டி ஒரு பிசாசுகிரி அழிச்சு துரத்துறார். பிசாசை துரத்துறார். வியாதி வரும்போது தரத்தெல்லாம் வியாதியெல்லாம் அழிக்கிறாரு. குஷ்ரோகத்தை அழிக்கிறாரு. உணவு சடம் எல்லோரும் விடுதலை ஆக்கிறார். பிசாசெல்லாம் ஓடி தரித்திர சுவிசேஷம் எல்லாத்தையும் பிசாசுகிரி அழிக்க பிடிக்க மனுஷனுக்கு மாறுவாங்க. இப்போது யூதாஸ் லேகியோனுக்குள்ளே 2000 பிசாசு இருக்குது. அந்த 2000 பிசாசு எப்படி காட்டி கொடுத்தார் இயேசு? அவனால் அவன் நண்பத்தையும் மரியாதை கண்ணில் பாவத்தில் பிறந்து தேவன் தனக்கு உனக்கு பிசாசுங்கெல்லாம் உள்ளே வந்து அவனுக்குள்ளே இருக்கிற சுகம் பலஞ்சி ஆசுவத்தெல்லாம் அழிச்சு போச்சு. உள்ளே பிசாசாக இருக்குது. ஏசு அந்த பிசாசை எப்படி காட்டி கொடுத்தாரு? அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு எப்படி அழிக்கிறதுனா அவன் பேர் சொல்லி நல்ல மேய்ப்பன் லேகோன் பிசாசு ஜீவ சரஜர் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு அதான் வந்து முழு உழுத்து உள்ளகிற பிசாசெல்லாம் ஓடுது பாருங்க, அடித்து நொறுக்கி சிதறடிக்கிறாரு. ஒன்று அசுத்தாயிலும் பசுத்தாய் வந்துச்சு. ஒன்றே சொஸ்த புத்தி அடைஞ்சான். அதுக்கப்புறம் வஸ்திரத்தை இயேசுன்னு பார்த்து தக்கப்பூரில் போய் இயேசுக்காக தேவன் தனக்கு தனக்கு இறங்கியதெல்லாம் போய் ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணுறான். தக்கப்போலிங்கிற ஊரில் நாட்டில் போய் எல்லா ஜனங்களும் பிசாசு தச்சு ஒரு பாபரி எழுப்பில் கொண்டு வரான். அப்படியே உள்டாவாக மாறிட்டான். பிசாசோடு சேர்ந்து இயேசுக்கு ஆசீர்வாதத்தில் ஆயிடுச்சு. சாபமாகி பாவமாகி வந்து அசுத்தாகி பிச்சு நிர்வாணமாகி பாதாளத்து நேராக கல்லறை தோட்டத்துலேருந்து பாதாளத்துக்கு போக வேண்டியவனை இயேசு போகிறாரு. அவனுக்குள்ள பிசாசை காட்டிக்கொண்டு நல்ல மேய்ப்பன் அவனுக்காக ஜீவன் அது தேவ நீதி தேவனுக்கு ஆதம் வந்து முழுவத்து கொடுத்ததுமே உள்ளகிற பிசாசெல்லாம் ஓடிடுச்சு. எப்படி? அதனால் நீ ஒன்று காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் பிசாசோடு சேர்ந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து இயேசுக்கு அழிச்சிட்டு இருக்கணும். இயேசு ஆசீர்வாதத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கணும். இயேசுவை காட்டி கொடுத்து என்ன ஒரு சொல்லுவில் அறிய மாதிரி சுகம் பலன் ஜீவன் ஐஸ்வர்யத்தெல்லாம் அழிச்சு பிசாசு வாழ்க்கையில் புகுந்து விளையாடுவான். அது ஆதாம் வழியாக பிறந்து பாவத்தில் செம்பல் மரத்தில் தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள உள்ளகிற தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியெல்லாம் அழிஞ்சு கொடுக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவ அவன்கிட்ட வாக்கு தத்துவமே இருக்காது. எல்லாம் ஓடிக்கலாம், சம்பளம் காசு பணம் எல்லாம் இருக்கலாம். சில பேர் அது கூட இல்லை. பாவம் சாபம் மனம் தத்து ஏன்னா பிசாசோடு சேர்ந்து அந்த பாவத்தை வந்து தேவன் தனக்கு உள்ளகிற இயேசு தேவன் எல்லாருக்குள்ளே தேவ ஆவியான எல்லாருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. கல்வாரி சொல்லி இவ்வளவா உலகத்தில் அன்புக்கு வந்து பாவத்தை மன தரித்தின் விடுதலாகி உள்ளே இயேசுக்கிறார். ஐஸ்வர்யம் மகிமை கண்ணெல்லாம் இருக்குது.
அந்த இயேசுவை காட்டி கொடுக்கும்படி இவன் ஆதாமுக்குள் பிறந்து பாவத்தையும் மனித தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து பிசாசை இயேசுவை காட்டி கொடுத்து எல்லாத்தையும் ஜெயிச்சான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் என்ன பண்ணுறான்னா, அது அப்படியே இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு உள்ளகிற பிசாசுங்கிறியெல்லாம் ஆயிடுச்சான். சாபத்தை ஐக்கிறான், பாவத்தை ஐக்கிறான், மனத்தை பாதத்தெல்லாம் ஆயிடுச்சு. வர விருத்தேர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் உயர்த்தப்படுறான். மனசிலாக்கியா? இந்த வசனத்தை படிங்க. யோவான் 13:20. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன், பிசாசு சொல்கிறான், உங்களில் ஒருவன், இயேசு தான் என்னை காட்டி கொடுக்க போகிறார், சிலுவையில் அரே என்னை அழிக்க போகிறான்னு பிசாசு சொல்கிறான். இயேசு பிசாசை காட்டி கொடுத்து, அதை காட்டி கொடுத்து ஜீவனை கொடுத்து ஜீவசாரம் ஜீவரத்தத்தை பிதாவியை படிக்கிற ஆவியுக்தி ஜீவசாரம் ஜீவரத்தத்தை கொடுக்கணும். ஈடால் ஜீவசாரம் ஜீவரத்தம் அந்த ஜீவ வச்ச தேவி நீதி உயிர்த்தல் கொடுக்கும். பிசாசு தலையை நச்சுக்கிறாரு. பாவத்தை சாபத்தை மனத்தை பாதத்தெல்லாம் அழிச்சிட்டு எழுந்து வராரு. உலகத்தை பிசாசுக்கு பரலோகத்துக்கு போகிறார். உங்களில் ஒருவன் அட்டல நியூட்ரல் வேட். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ பிசாசை காட்டி பிசாசுக்கு, நீ ஆதாமுக்குள்ளே இருந்தால் இயேசு காட்டி இயேசு கிரியெல்லாம் அழிச்சிடுவார். ஆதாமி சிந்தை மரணம், பிசாசு மரணத்தை கொடுத்து இயேசு ஆசுவாதத்தெல்லாம் அழிச்சிடுவான். ஆனால் நீ ஆதாமுக்குள் வாழாத, கிறிஸ்துக்குள் வாழ். அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு உயிர்த்தது. இயேசு மத்திய மார்க்குக்கா ஃபுல்லாக போனார்ப்பா. இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் கடைசி ஆதாம். ஜீவ வார்த்தை அவருக்குள்ளுக்குது. எங்கே போனாலும் பிசாசுகிரி அழிக்கிறார். பிசாசு காட்டி விட அதுக்கு ஜீவசார ஜீவன் அவங்க தேவன் உலகத்து கொடுக்குறாரு. உன்னை பிசாசு அழிச்சு பசு தேவன் ஓடி ஊழியம் செய்கிறாங்க. அவன் அப்படி இல்லையாகிறான். வியாதிலேருந்து விடுதலை, சாபத்திலிருந்து மனதிலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலை. அப்போ இயேசு உரித்திலும் ஜீவனமாகிறார். அதை மக்களுக்காக ஜனங்களுக்காக நானே உரித்தேன்னு நல்ல மேய்ப்பன் ஜீவசாரம் ஜீவரத்தம் அந்த ஜீவில் தேவி நீதி உயிர்த்தல் தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்துக்கும் உள்ளகிற பிசாசு அப்படி பிசா தேவனுக்கு அடிச்சு நொறுக்கி சாபத்தை பாவத்தை மரம் தத்து தலை தோற்றி பசுத்தாய் அப்படி நீ கிறிஸ்துக்குள்ளே இரு. வாழ்நாளெல்லாம் பிசாசை காட்டி கொடு. என்னக்கு இயேசு காட்டி கொடுக்காத. ஆதாமுக்குள்ளே தான் இயேசு காட்டி கொடுத்துரு. இயேசுனா ஆசுவாத ஐஸ்வர்யத்தெல்லாம் அழிச்சிருப்பான். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான். பாவத்தை மனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க வச்சு உள்ளகிற இயேசு கிரிகள் ஆசுவாதெல்லாம் அழிச்சிட்டு இருப்பான். ஒன்று திண்டிங்க பாதாளத்துக்கு இழுத்து விடுவான். சிகிச்சார் வேட்டார். கோடி ரூபா கொடுக்குறீங்க இந்த செய்தி கேட்கறதுக்கு. நீங்கள் எங்கே போய் கேட்க முடியும் இப்படிப்பட்ட செய்தியை? திருப்பி கேளுங்க, நிதானமாக கேளுங்க. நான் சொல்ல பாயிண்ட்டேன். உங்களில் ஒருவன் ஆதாமுக்குள் பிறந்த மனுஷனாக இருந்தீங்க. நீ ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்களாம். வானத்தின் கீழே பூமியின் மேலே. ரோமர் 3:23 படி எல்லோரும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, அண்டார்டிகா, எங்கள் ஊர் சோழவரம், வேலூர், வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், சென்னை, பெங்களூர் பட்டணம், சேலம், எந்த ஊரோ எந்த நாடு எந்த கிராமம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு இயேசு தான் காட்டி கொடுக்குறாங்க. டெய்லி அவங்களுக்கு தெரியும். இயேசுன்னா சகல மகிமை கனம் புகழ்ச்சி எல்லாத்தையும் காட்டி எல்லாம் பிசாசு வந்து அழிச்சிடறான். இயேசு கிரிகளெல்லாம் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு சபையில். அதுக்கு ஆதாமுக்குள்ளே பிறந்து பாவம் செய்து தேவ மகிமைட்டு போய் பிசாசோடு சேர்ந்து அந்த நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறதுனால எல்லாம் இயேசுனாருடைய ஆசீர்வாதத்தில் ஆயிடுச்சு. சிலுவையில் இயேசு சிலுவையில் இந்த மாதிரி சாபமாய் பாவம் மரண தட்டு பாதத்தை போன மாதிரி எல்லாம் கேச்சு. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இயேசு காரியத்தில் ஆயிடுச்சு. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த தேவி நீதி தூயத்தில் தேவன் தனக்கு ஆதாம்னு முழு கொடுத்து கொடுத்தா அப்படியே அபோட்டு நான் உள்ளகிற பிசாசுங்கிரி எல்லாம் ஆயிடுச்சு. சாபத்தை பாவத்தை மரணத்தை பாதத்தில் ஆயிடுச்சு. ஆசீர்வதிக்கப்படுவாய். அதனால் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆதாமுக்குள்ளே பெற்றுக்கிறீங்க. ஆதாமின் சிந்தை மாறணும். இயேசு காட்டி இயேசுக்கு ஆசீர்வாதம். இயேசு வெற்றி இயேசு இல்லைங்க. இயேசுக்குள்ளே போன தேவைனாலும் மகிமை காணும். இப்போ ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை காணும். சகலுங்குது அதெல்லாம் ஆயிடுச்சுங்குதுங்க. விசுவாசம் சேர்ந்து நன்மை தெய்வ காரியத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டி அப்படிப்பட்டவளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவ வித்தத்துக்கு அனுப்பிச்சு அந்த தேவி நீதி தூயத்தில் தேவனுக்கு ஆதாமும் முழு உலகத்தை காட்டுவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற பிசாசுகள் தானாக இஞ்சிவிடும். நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் எண்ணிலே வார்த்தை மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பிசாசுங்கிறியெல்லாம் ஐந்து விடும். அதனால் பவுல் கிறிஸ்துக்குள் நீங்கள் புது சக்திகளாக இருக்கிறீங்க. பவுல் ரோமர், கொரிந்தியர், பிலிப்பியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், எபேசியர்லாம் போய் என்ன சொல்கிறாங்க? பவுல் கிறிஸ்து ஆதாமுக்குள் நீங்கள் மறிக்க கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்க அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து கொடுங்க.
எல்லா பிசாசுகிரி ஐகிற பாப்பாய். பாவம், சாபம், மரணம், தைத்திரம், பாதம் இதெல்லாம் அழிஞ்சு போடும் பிசாசுகிரி எல்லாம். அப்போ என்ன வரும்? பரிசுத்தாய் வந்து தேவதூர் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், பரலோக ராஜ்யம் எல்லாம் உனக்கு உண்டாகும். அப்போ ஆதாமுக்குள் வாழும்போது, ஆதாமுக்குள் பிறந்தவனா இந்த யூதாஸ். அதான் சொல்கிறாரு யோவான் 13 இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். உங்களில் ஒருவன் யார்? அந்த ஒருவன் ஆதாமுக்குள் பிறந்த ஒருவன், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தவன், நல்லவன் தீயவன். அந்த கனியை புசிக்கும் நாளிலே இயேசுவை காட்டி கொடுத்தான். எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆசீர்வாதத்தெல்லாம் ஏதேன் தோட்டத்தை அழிச்சிட்டான். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்தான். ஆதாம் வியாபாரம் ஏதேன் காணாமல் போயிடுச்சு. சுகர், பல, ஜீவன், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். உன்னை விட்டு பூமி சபி முள்ளு கொடுக்க முடியும். இப்போ ஏசு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டா சூசியேன் பிதாவாயுதன் இயேசு அனுப்பி மீண்டும் ஒரு வாய்ப்பு ஜீவ வித்ததுக்கு நீ கொடுக்குறாரு. அவனே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவன் இயேசு தான் ஜீவ வித்தது. மீண்டுமா ஜீவ வித்ததுக்கு நீ பேசு ஜீவரத்தை பேசுது. அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கும்போது நீ பிசாசை காட்டி பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, பாதத்தெல்லாம் ஆயிடுச்சு. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மீண்டும் ஒரு வாய்ப்பு மனுஷனுக்கு. அந்த வாய்ப்பையும் நீ மிஸ் பண்ணிட்டுனாக்கா வாழ்நாளெல்லாம் இயேசு பாவத்தை தேவன் தனக்கு கொடுத்து கட்டி ஆசீர்வாதத்தெல்லாம் ஆயிடுச்சு. இயேசுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் ஆயிடுச்சு. பாதாளத்துக்கு போவோம். ஐஸ்வர்யான வேட்டை. அதனால் யாரை காட்டி கொடுக்கணும்? இயேசுயா பிசாசியா? இயேசுவை காட்டி கொடுக்கணும்னா நீ ஆதாமுக்குள்ள இதை வாழ்ந்தாவே போதும். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம்லாம் அழிஞ்சு போடும். பிசாசு அழிச்சிட்டு கொண்டு அழிச்சு இந்த திருடவும் கொள்ள வாய்க்கும் வேணும்னு போகிறான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக பருவம். அந்த ஜீவன் கொள்ளவா, அந்த ஜீவ சோரன் ஜீவரத்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட கொடு. உடனே அழிஞ்சானே பிசாசு வியாதி, வறுமை, தத்திரம், பாதாளம் எல்லாம் அழிஞ்சு பசுத்தாய் வந்து சுகம், வேலை, நாசம் ஏந்து போனதே ராஜ்யமாட்ட சுகமாக இயேசு கிறிஸ்து ஆமண்டா வாக்குறது பரலோக ராஜ்யத்தை பூமி பரலோகம் பெற்றுக்கொள்ளலாம். கையை தட்டு இல்லையா? கோடி ரூபா காணிக்க. ஆமாங்க, கோடி ரூபா அவ்வளோ பெரிய சத்தியம் இது. ஆமாம், ஒரு மனுஷன் சும்மா இருக்குது இல்லைங்க. காலையிலே நைட்டு 24 மணி நேரத்தில் நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தில் இருக்கிறான். ஓடுறான், உடைக்கிறான், சம்பாதிக்கிறான், சுற்றி பத்தங்கிறான், எல்லாம் வயிற்று போய்க்கிறான். ஆனால் நன்மை தீமையை தேவன் தனக்கு வந்து ஆசீர்வாதத்தெல்லாம் அழிச்சுக்கிறான். தேவன் இயேசுவின் காரியத்தெல்லாம் அழிச்சுக்கிறான். எங்கே போவாங்க முடிவில்? இயேசுவின் கிரியதான் ஆச்சா. பாதாள் பிசாசு ஓட்டு பாதாள் தான் போடுது. தேவையாது என்ன ஓடி வயிற்று சம்பாதிச்சு காரு பங்களா இருந்து வீடு மன தோப்பு அரிசி பட்டம் பதிவெல்லாம் இந்த கிறிஸ்துவ தேவன் தர கொடுத்து பிசாசை காட்டி கொடுக்காம பிசாசு ஒரு தேவன் தர கொடுத்து இயேசுவின் காரியத்தெல்லாம் வாய்நாளெல்லாம் காட்டி என்ன கூட கோபுரம் மாட மாளிகை என்ன பிறகு ஒரு உலகமும் அந்த நாட்டு வாய்ந்ததான் அவனுக்கு லாபம் வந்திருந்தேன். அதனால் வருத்தப்பட்டு வரத்து எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பாடம் பண்ணுங்க. இந்த அப்போ என் சரீரம் திராட்சை ரத்தம் வந்து தேவி இயேசு ஜீவன் உயிர்த்தேனும் ஜீவனுக்கு அதை ஒவ்வொரு சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து. உள்ளகிற பிசாசுகள் ஆகிடும். இயேசு தெரியல உன்ன மாதிரியானா? ஆம், அவருக்குள் தேவடைய நீதியாக படிக்க பாவம் மரியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட எவ்வளவு சபிக்கப்பட்டவர் கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். என்னவே நம்முடைய அக்கிரமெல்லாம் ஏற்றுட்டார். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டார். என்னாச்சு? எல்லாத்தையும் ஆச்சுட்டான். சிலுவையில் இயேசு சிலுவையில் ஆயிக்கிறான் பாரு. முள்முடி வச்சு சாபம் வந்து வியாதி வந்து வறுமை எல்லாத்தையும் ஆயிடுச்சிட்டான் இயேசு சிலுவையில். ஏன்னா நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டார், நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கிட்டார், நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டார். இந்த மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டார். ஒரு மாடல் காட்டுறார். மனுஷா பிசாசுகிட்ட போய் மாட்டிக்கிட்டு நன்மை தீமை கனியை சாப்பிட்டு என்ன எல்லாத்தையும் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் ஏற்றுட்டேன். அந்த மாதிரி நானும் பாவத்தை ஒரு சாபத்தை மரணத்தை நானும் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். திருப்பி 3ஆம் நாள் ஒரு வாய்ப்பு இயேசு எப்படி என்ன பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ வார்த்தையை பேசுகிறார். அதுதான் வாய்ப்பு. அந்த ஜீவரத்தத்தை சபிக்கிறவன், நீந்திக்கிறவன், தூசிக்கிறவன் பிதாவியை மணிகள் ஆவியபித்து ஜீவரத்தத்தை கொடுக்குற ஈட்டால் ஆதாம் 3ஆம் பிசாசு காட்டி பிசா இந்த பாதத்தில் ஜெயிச்சு உடாச்சி கட்டிட்டு பசுத்தாய் வந்து தேவதூர் வந்து வானதன் பரலோகம் போய் சேர்ந்தார். அதனால தான் ஏசு பிசாசின் கிரியில் காட்டி கொடுத்து அதை ஐக்கியத்தான் வல்லவனாக இருந்தார். நம்ம
நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு இயேசுக்கா தேவடைய ஆசீர்வாதத்தில் ஐக்கியத்தில் வல்லவனார். நல்ல நல்ல காரியங்கள், சமாதானம், சந்தோஷம், சுகம், தனஞ்சீவன், ஐஸ்வர்யம், மகிழ்வுக்காரம் பரலோகத்துக்கான ஆய்ச்சிங்க எடுக்கிறோம். பிசாசோடு சேர்ந்து அப்படி தான் வந்துக்கிறோம். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். என்ன பாவம்? ஆதி பாவம் போல் தேவன் விளைக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கல்வி புஷி நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் ஸ்ரீநீதி அநீதி உலகம் ஃபுல்லாங்க 816 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை. அதனால தான் எங்கள் சபை குளோபல் சர்ச். எந்த மனுஷனும் பார்த்தாலும் நாங்கள் அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசை காட்டிக்கிட்டோம். ஜீவ சரஞ்சீவன் அவன் பேர் தேவனுக்கு ஆதம் குத்து தான் தாண்டி போவோம். ஏசு அப்படி இருந்தார். ஏசு ஒரு மனுஷனை பார்த்தாருனாக்கா தாண்டி போக மாட்டார். சும்மா நல்ல மேய்ப்பன் ஜீவ சரஞ்சீவனுக்கு அவன் பேர் தேவனுக்கு ஆதம் உலகிற பிசாசு ஐட்டம் போயிட்டே இருப்பார். உண்மைங்க நல்ல சம்பாதிக்காது. என்ன சொல்ல, ஒரு மனுஷன் எரிசிலேருந்து எருகோக்கு போயில கள்ள கையில் ஆகப்பட்டிருக்கான். ஒரு ஆசாரியன் ஒரு லேவிய பக்கமாக அட்டு வைக்காரன். லேவியன்னா பாவ நிமித்து பண்ணணும். ஜீவ சரஞ்சோ தேவதை பிசாசு அழிச்சிட்டு போயிருக்கணும் அவன். ஆனால் பக்கமாக இல்லை ஒரு ஆசாரியம் போகிறான். அவன் அட்டுவிய பக்கமாக விலைக்கு போகிறான். பாவ நிமித்தே பண்ணல. ஆனால் ஒரு சமாரியம் வரான் பாருங்க. ஆசாரியனும் பக்கமாக விலைக்கு சீனியர் பாஸ் ஜூனியர் பாஸ் போகிறார், அசிஸ்டன்ட் பாஸ் போகிறார். லேவியர் அவரும் ஒரு சமாரியம் விசுவாசியாக இருப்பான் போட்டுக்கு. இவன் போய் என்ன பண்ணுறான்? கல்லர் கையிலாம் பிசாசு கையில் அகப்பட்டுக்கிறான். ஒரு மனுஷன் எரிசிலேருந்து எருகோவுக்கு போகையிலே ஜீவ வித்தத்திலிருந்து நன்மை தீமை அறியத்தக்க நீ புஷிக்கு நாளிலே ஆதாம் எவள் கல்லர் கையிலாக பிசாசு கையிலாக குட்டுகளை விட்டு விட்டாங்க. ஆசாரியனும் விலகி போயிட்டான், லேவியனும் விலகி போயிட்டான். பாவ நிவர்த்தி பண்ணியிருக்கணும் நாயப்படி அவனுக்கு பண்ணல. ஆனால் சமாரியம் வரான் பாரு. இவன் சம்மந்தம் இல்லாத சமாரியம் வந்து கிட்ட வந்து எண்ணெயும் திராட்சரசம் வாக்காம வராமல் எண்ணெய் ஆவிய திராட்சரசம் ஏசு ரத்தம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிங்க. இந்த அப்பத்தை பூசி திராட்சரசம் என் ரத்தமாக இருக்கிறது. இந்த சரீரம் ஜீவனா இந்த அப்போ என் சரீரமாக இருக்குது. அந்த ஜீவனுக்குள்ளே கொண்டு வராமல் பாருங்க சமாரியம். ஒரு மனுஷன் எரிகோ கல்லர் கையில் அகப்பட்டான். அவனை குற்றூராக விட்டுட்டு போயிட்டான். கல்லர்கள் மாட்டிக்கிறான். எரிகோனா சபிக்கப்பட்ட சலம். அந்த திராட்சரசனா அவன் ரத்தம் ஏசு ரத்தம் சகல பாவத்தினுக்கு பிசாசு துரத்தும். அவன் பேர் சொல்லி திராட்சரசை தேவன் தனக்கு கொடுத்து பார்த்தா எண்ணெயை வாக்குறது. இந்த திராட்சரசம் வாக்குறது. அவன் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்ததுமே அந்த திராட்சரசம் ஏசு ரத்தம் ஜீவ ரத்தம். அவன் தேவன் தனக்கு எல்லா கல்லர்கள் பிசாசெல்லாம் ஓடி போச்சு. பிசாசு காட்டி பிசாசுக்கிட்டே அழிஞ்சு போச்சு. ஒரு பசுத்தாய் வந்து எண்ணெய் வந்து இறங்குது. அவனை சத்திரத்தில் எரிகோவிலேருந்து சத்திரத்துக்கு சபை கொண்டு வரான் பாருங்க. இதாங்க ஓடியா நீ ஏசு ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாய். இப்போ திருவிருந்தில் அந்த எண்ணெய் திராட்சரசம் ஜீவப்பம் ஜீவ ரத்தம் உனக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு மாதம் திருவிருந்து எடுக்கிறதில்ல ஏசு சரி ஏசு ரத்தம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்? இந்த ஆசாரியம் லேவிய மாதிரி எல்லாம் பக்கமாக வெளியே போயிட்டு உணர்வு இல்லாமல் போய்ங்கிறேன். எல்லாம் கலர் கையிலே இருக்கிறாங்க ஜனங்க. பிசாசு கையிலே சிக்கிங் எடுக்கிறாங்க. அதுதான் கான்சியஸாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளே ஆதாமுக்குள்ளே பிறந்த பிள்ளைங்க எரிகோவில் போய் கல்லர் கையில் கல்லர்னால் பிசாசு கையில் மாட்டிங்குது. குட்டுயிராக இருக்குது. குட்டுயிர் கொலை வருமா? ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழுதுமா பிள்ளை பேர் சொல்லி மனைவி பேர் ஏரியாவில் சபை விசுவாசிகள் ஒரு ஏரியா எல்லாம் இயேசு ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் பிசாசு கட்டி கல்லர்கள் எல்லாம் தோணி அசுத்தாயுது பசுத்தாயுது. அந்த எரிகோல் இந்த சத்திரத்துக்கு எரிசில் இருந்து தேவாலயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். அதான் ஓடி இயேசு ஓடி ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாத. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி இலவசமாக கிருபையினால கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமா அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவ வார்த்தையில் தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. பாவம்ட்டு மரணத்தை அழிச்சிடுங்க. தேவி நீதி உயிர்த்தில் பிதாக்குவார் ஆதம் வந்து முழுவதும் கொடுங்க. வாகனம்லாம் கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலம் கொடுங்க. இயேசுவின் ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுவதுக்கு தரித்திரம் அழிஞ்சு போடும். பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி தூ தேவன் தனக்கு ஆதம் பாவம் அழிஞ்சு போடும். மரணத்துக்கு உயிர்த்தெழுஞ்சோன்னு தேவன் தனக்கு ஆதம் மரணத்துக்கு பாதாள பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. பாதாள அழிஞ்சு போடும். அப்போ பாவத்திலிருந்து மரணத்தின் கிரியைகள் அழிக்கணும்னா தேவி நீதி உயிர்த்ததில் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு ஒரு உணர்வுபூர்வமாக கொடுக்கணும். பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்து அதை தேவன் தனக்கு கொடுத்து தேவி நீதி உயிர்த்ததில் அழிச்சு சாப்பத்தை பாவத்தெல்லாம் கொடுத்துக்கிறான். ஆசுவாத்தெல்லாம் அழிச்சு பாதம் எல்லாம் அழிச்சிடறான். இயேசு தேவி நீதியிலிருந்து உயிர்த்தல் இயேசு சுவாமிட்ட வாக்கு தத்தெல்லாம் கொடுத்து பாவத்தை சாபத்தை மன்றத்தை பாதாளத்தெல்லாம் அழிச்சு பல்லவுக்கு கொண்டு போகிறார். அதனால சோஸ்திரமாண்டவரே ஆதாமின் சிந்தையமான கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். சோத்ரம் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க.
ஆதாம் வந்து ஒரு ஒரு மனுஷனை பார்த்து ஒரு ஆள் பிசாசு வந்துடும். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டோம். அந்த அன்பு ஜீவனை பரிவி வானத்தோட சகல அதிகாரத்தை முக்கியமான வசதி யோவான் 13:25. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலைகளை உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அன்றல இந்த உங்களில் ஒருவன் ஆதாமுக்குள் இருக்கிறவனா இருந்தானக்கா இயேசுவை காட்டி கொடுத்து இயேசு காட்டி இதெல்லாம் ஆயிடுச்சு. உனக்கே தெரியாது. வருஷம் கட்சியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. நன்மை தீமை வாழ்க்கை தான் நன்மை மாம்சிகமான வாழ்க்கை தான் வாழ்ந்துடும். அது தேவன் தனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம்லாம் அழிஞ்சிக்குது. நீ கிறிஸ்துக்குள் இருந்தா ஒவ்வொரு இயேசு தேவி நீதி தூவிதல் தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்க 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 ஒன்று அறியாமலே பிசாசுகிறீர்களா வர வீழ்த்தி கத்தை நான் எக்காலத்தில் சோத்தரி துதி எப்போதும் வாயில் இருக்கின்றான். தாவி வர விருத்தி அடிக்கிறான். துதி தோத்திரம் 6,000 தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தாவீது வர விருத்தி. அல்லேலூயா. வர விருத்தி ஆனான். சோத்திரம். உங்களை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். ஜீவனை கூட அவனுக்கு லட்சம் கோடி ஜீவனை தேவன் தனக்கு ஆதம் ஒரே 5 போடுவான். அல்லேலூயா. ஜான் 13:21 இங்கிலீஷ் வாசி வச்சிருவான். அதனால் அன்பா இல்லை ஏதோ ஒன்று காட்டி கொடுங்க. யாரும் நியூட்ரலாக இருக்கிறதில்லை. ஒன்று பிசாசை இல்லை இயேசு காட்டிக்கணும். இயேசுவோடு சேர்ந்தா அவர் ஜீவ வித்து நன்மை தீமாரியத்தக்கூடிய நானே வழிச்சு அந்த ஜீவில் தேவ நீட்டு உயிர்த்தெழுக்குது. அதை தேவனுக்காரங்க ஆதம் வந்து மூணு கொடுத்துட்டு போயிட்டே ஆட்டோமேட்டிக்காக பிசாசை காட்டி பிசாசு தலையை நச்சுக்கி தேவதோட ஆசுவாதாய்த்து வந்துட்டே பிசாசோடு சேர்ந்து நன்மை தீமாரி அதை தேவனுக்கு தனக்கு மூணு கொடுத்த ஏசுனார் ஆசுவாதலாகி உனக்கே தெரியாது. அஞ்சு வாய்க்க ஒன்றுமே இல்லாமல் திருடுறது கொண்டதாக சமாதானம் சந்தோஷம் சுகம் பெற ஜீவனம் சொல்லி இதுக்கு ஒன்று நைட்டு இருப்பான் பிசாசு ஆசுவாதலாம் தேவடைய காரியங்கள் எல்லாம். அப்போது யோவான் 13:21 John 13:21 இங்கிலீஷில் வாசி வச்சுருவோம். When Jesus had said these things, he was troubled in spirit and testified and said, most assuredly I say to you, one of you will betray me. காட்டி கொடுத்தது பெற்றி போல்றது. அப்போ ஒன் ஆஃப் யூ உங்களில் ஒருவன் ஒன் ஆஃப் யூ வில் பெற்றி மீ என்னை காட்டி கொடுப்பான். உங்களில் ஒருவன் ஒன் ஆஃப் யூ. நீ கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒன் ஆஃப் யூவா பிசாசுக்குள் இருக்கிற ஒன் ஆஃப் யூவா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருவனா நீ? பிசாசுக்குள் இருக்கிற ஒருவனா நீ? ஆதாமுக்குள் பிறந்த ஒருவனா இருந்தால் ஏசு காரியத்தெல்லாம் காட்டிக்கிட்டு ஒல்லா ஜெயிச்சு பிசாசு காரியத்தை உங்களுக்குள்ள ஆதாமின் சிந்தை பண்ணலாம். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருவனா இருந்தா பிசாசுங்கிரியெல்லாம் ஆயிடுச்சு. வர டாப் ஜீனியஸ். அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக், அவன் தான் யாக்கோபு, அவன் தான் மோசே, அவன் தான் தானியேல், புதிய ஏற்பாட்டில் பவுல், பேதுரு. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அந்த இயேசு தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாகிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அது ஆவியான ஜீவனுடையவர். அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தெழுகிறது. அந்த ஜீவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வியாபாரம் ஜீவ தேவநீதி பரலோக ராஜ்யத்தில் தேவடைய சாயல்படி அவங்க சித்த சுயாதம் பிசாசுக்கிட்ட போய் பிசாசு வார்த்தை நன்மை தீமறியத்தக்க சாகவே சாவி ஆசீர்வாதத்தை பரலோகத்தெல்லாம் ஆயிடுச்சு. பாதாளத்துக்கு போயிட்டாங்க. உப்பு மீண்டும் ஒரு வாய்ப்பு. அதான் பிதாவாகிற இயேசுவை தந்துள்ளி இவ்வளோ வாய்வுள்ள அந்த இயேசு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தலாகிறாரு. அதை எடுத்து அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு வாய்நாளாக வெளிப்படுத்தி ஆக்டிவிட பிசாசு சாபப்பா மனத்தில் ஐப்பாய் வரபரித்து தேவ பசுத்தாய் கண்டிப்பாக வராங்க. ஆதாமுக்கு இருந்தவனை எல்லாவற்றையும் கொடுத்து விடுதலை சுகம் விளைஞ்சு ரட்சிப்பு ஆஸ்வாதித்து பண்ணுவது கூட ஆஸ்வதித்து அப்பசுத்தாவே நிறைவான காயங்களில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்தும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இத்தகைய ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுள்ளார். இலவசமாய் அவர் கிருபையினால் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாங்க. ஆண்டவர் இயேசு ஜீவன் பரிபூர்ண அந்த தேவ நீதி உயிர் ஏன் சொல்லி மனைவி குடும்பத்தில் தாய் தகப்பன் சகோதர மனைவி பிள்ளைங்க ஆண்டு சபை விசுவாசிங்க. காலையில் சோத்திரம்
சோழவரம், வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, முழு உலகத்தை 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை. எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்த யூதாசு போல நன்மத்தை அறியத்தக்கவளாக பிசாசு சாத்தான் புகுந்து அதை தேவன் தர உலகமே குட்டி பாதாளமாக இயேசு காரியெல்லாம் அழிஞ்சு போச்சு. தேசத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம், சுகம், பலஞ்சீவன், ஐஸ்வர்யம், மகிமை, பாவம், பண்ணி பிரச்சி, நித்திய ஜீவன். பரலோகத்தின் கிரிகளே இல்லை, பூலோகத்தில் எல்லாம் பாதாளத்தின் கிரிகளாகுது. இயேசுவை காட்டி கொடுக்குறாங்க. ஆதாமுக்குள் பிறந்தவன். எந்த நாடு, எந்த தேசம், எந்த ஆணோ பெண்ணோ, ஓய்ந்தோ தானோ, படிச்சபடி, ஏழை பணக்கார செலுத்தலும் யாராக இருந்தாலும் சரி, அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து அதை தேவன் தர கொடுத்து ஆசீர்வாத ஐஸ்வர்யம் இயேசு கிரிகளெல்லாம் அழிக்கிற இந்த உலகத்தில் எல்லாருக்காக நாங்கள் பந்து பேசுகிறதாக மூடு உலகத்து ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாபிரிக்கா, ஆண்டாடுக்கா, மூடு 816 கோடி அதிகமான மக்கள் தொகை இருக்காங்களாம். அவ்வளோ ஜனங்க இயேசு ஜீவன் பருவி தேவன் தனக்கு ஆதாம் மூடு 816 கோடி இயேசு ஜீவன் பருவிதானே தேவன் தனக்கு ஆதாம் மூடு அவன் இலக்கத்தை கட்டுவிக்கிறதா எல்லாம் 816 கோடி பேருக்குள்ள பிசாசிக்கிறீங்களே. தேவதை பசு நிர்மூல பச்சு சுத்தது அசுத்த வேலை தோற்றி பசுத்தாய் கிராமத்தோடு 816 கோடி பேர் மேலேயும் பசுத்தாய் பசுத்தாய் விடுதலை சாப்பிட்டு பார்த்து வந்து அவர் நீரை நாங்கள் குடிகள் என்ற வசப்படி ஜீவிச்சு பரலோக ராஜ்யத்தில் வாய்நாளெலாம் நித்திருக்கிற தேவ நீத்து உயிர்த்த இல்லை மூணு உலகத்தை மாம்சமான அவர் கட்ட வைக்கிறதா பிசாசிகள் நீர் பச்சத்து போடுகிறதா இடைவிடாமல் கிறிஸ்தியேசுக்குள்ளே இருக்க முடியும். முழு உலகத்தையும் 816 கோடி பேர் ஜனங்கள் அதிகமான ஜனங்களை இனி ஒரு ஜெனரேஷன் இயேசு பருவ ஜீவனுக்குள்ள ஒப்பு கொடுக்குறேங்கத்தா. ஆதாமி சிந்தைமான கிறிஸ்து சிந்திய ஜீவன சமாதானம் அவருடைய ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரி, ஜீவன தேவநீத்து இயேசுக்கு சொல்லாமன்ற அவருக்கு உலகம் மாம்சமான அவருக்கு இயேசு ஜீவன் பருவ பிதாக ஆதாம் வாய்நாளில் அசுத்தாயிலும் தருத்தி பசுத்தாய்க்கு தேவதுகளை பணிவிடை செய்கிற எல்லா பிசாசிகள் தேசங்களில் பட்டங்களில் குடும்பங்களில் சபைகளில் இருக்கிற பிசாசிகள் 5 முகம் இருக்கிறதா எல்லோரும் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறதா. இயேசு கிறிஸ்து ஏற்றுவர் இயேசு ஜீவன் பரிவிதின பிதாக ஆதாம் வாய்நாளில் வெளிப்படுத்துகிறதா மாம்சமான அவர் பிசாசிகளை காட்டி பிசாசிகள் ஐக்கிருக்கிறதா சாபத்தை பாவத்தை மன்னத்தை வாதத்தில் ஐச்சு தேவடைய ஆசுவத ஐஸ்வர்ய சமாசந்த மகிமை கனவு பூஜை பல்லவு செய்யப்படும் பூலோகத்தை செய்யும் 816 கோடி பேருக்கு ஜீவ உலக ஜீவமான தேவ நீதி உயிர்த்தல வாய்நாளெலாம் கட்டி இடைவினாக்கிற ஏற்கால கட்டவிருக்கத்தா அசுத்தாய்கள் தத்துவ பசுத்தாய் கட்டவிருக்கிற பூமி எங்கோ வாய்நாளெலாம் நித்தியத்துமா ஒரு மாபெரிய 2வது இந்த முழு ஆயத்தப்பட்டபடி இந்த செய்திகள் பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதா பெரிய கொண்டு வருத்தாய் நினச்சி ஏசி ஸ்தானத்தை எல்லா ஜெபிக்க ஜீவனில் நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம் பதிவேறு சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுக்கப்படுது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் இன்னொரு சேனல், எஃப்ஜிசிஐ வெள்ளூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்ன்னு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஏராளம் செய்து 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்தேன். உலகத்தில் எங்குமே கேட்க விலை ஏற்பட்ட சட்டை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா தெரிஞ்சாக்கா ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். முழு உரிமை தரேன். எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்லலாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். மீடியா மிஷனரியாக இருக்கேன். ஏராளம் பேருக்கு ஷேர் இன்னும் ஏராளம் செய்தி கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100 செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. நல்ல பேர் ஜனங்களுக்காக ஜீவ சொல்கிற ஜீவன தேவ நீதி தேவத்திற்கு ஆதம் பூரத்தை கொடுத்தீங்கன்னாக்கா உள்ளக்கிற பிசாசு தலை பசு நல்ல வேலை செய்கிறீங்க. அவனை பாதுகாக்கிறேன். இன்றைக்கி உலகத்துக்கு பூமிக்கு இல்லைன்னா உங்களால் பிசாசு வேலை செய்யாமல் இருக்க முடியாது. யாரும் சட்டம் கிடையாது. நண்பத்தை கருத்து தேவன் தர உலகத்துக்கு இயேசு அழிச்சிட்டு ஆசுவாத்தெல்லாம் அழிச்சிட்டு பிசாசு ராஜ்யத்திலே பிசாசுக்குள்ளே வந்து பிசாசு ராஜ்யத்தில் கொடுங்க. சீரியஸான மேட்டர். ஆனால் இந்த சேனலை மிஸ் பண்ணிக்கொள்ளும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவோம். எஃப்ஜிசி வெள்ளூர் துளசிராம் தாமஸ் ஏராளம் செய்து 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்குமே கேட்டு விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி மீண்டும் ஒரு முறை இந்த செய்தியை கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கர்த்தர் வாழ்க்கையில் மகாபதியை நிச்சயம் கொண்டு வருவார், கேரண்டி. இந்த செய்தியில் கர்த்தர்களோடு கூட பேச்சு இருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுங்க. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தர்களோடு கூட பேச்சு இருப்பாரா. கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648 துளசிராமன். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவர் பதிவேறு சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லீவில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்தியே தேர்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 23/7/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.